ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான அப்டேட் பார்த்தீங்களா? சண்டே விலாக் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது மணி வந்து 1 மணியை தாண்டிடுச்சு. ஏன்னா பசங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த வீடியோவுக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வேறு காலையில் வீடியோ வந்துடுமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு போனாங்க. ஸோ இது என்னடா பெரிய வம்பா போச்சு. என்னோடய மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன அரசியல்வாதியாக கொடுத்த வாக்க ஒழுங்காக காப்பாற்றுறதுக்கு நானும் நார்மல் மனுஷி தானே, முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் வந்துட்டு மனசு கேட்கல. காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் வந்து ஏமாந்துருவாங்களே வீடியோ வரல அப்படின்ட்டு, அப்படிங்கிறதுனாலேயே வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக நம்மளும் வந்து சொன்ன மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ டான்னு வரும் நம்ம சேனலில். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான். ஆனால் வந்து இன்றைக்கி ரைஸ் எதுவுமே பண்ணுறதா இல்லை. டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சப்பாத்தி அண்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து சகில் குட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அதுதான் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தப்போ மடித்து வச்ச துணி அது. ஸோ அதை தான் இப்போ எடுத்து வைக்கிறேன். நேற்றுலேருந்தே நீ எடுத்து வைடான்னு 2 பேருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். 2 பேருமே எடுத்து வச்ச பாடில்லை. சரி கிடக்கட்டும், காலையில் பார்த்துக்கலான்னு விட்டது. சண்டே தானே அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. கிளாக்கில் வந்து டைம் வந்து வேறு காட்டும். ஏன்னா வந்து கிளாக் வந்துட்டு பேட்ரி மாற்றணும். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும், அதை வந்து கண்டுக்க வேணாம். இப்போ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்ச திங்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாமே எடுத்து அங்கங்கே வைக்கணும். இந்த கட்லரியை முதல்ல வந்துட்டு நீட்டாக்கணும், அதை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து தேடிட்டுருக்கேன். ஸோ அதுதான் வந்து எந்த ட்ராவரில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த பேனில் தான் வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு சகில் குட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பேனை எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து சாரீ கட்டியிருக்கேன். என் ஹப்பி வந்து வீடியோக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதுதான் ஒரு ரீசனு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரீ கட்டியிருந்தேன். ஆனால் வந்து எந்த பிக்குமே எடுத்து அனுப்பலை. கேட்டு பார்த்தாங்க. பட் நான் வந்து வெளில போயிட்டேன் அப்படிங்கிறனால என்னால் எடுத்து அனுப்ப முடியல. நான் சொன்னேன் நாளைக்கு வீடியோ வரும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் வந்துட்டு குட் நைட் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க தூங்குறதுக்கு. எனக்கு வந்து இன்றைக்கி சாரீ கட்டுற ஐடியாலாம் இல்லை. பட் வந்து சாரீ கட்டணும்னு தோணிடுச்சு. ஆனால் ப்ளவுஸ் எதுவுமே சேரலை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் ஒரு ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் இருந்துச்சு. அதை சில கோல்மால் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மாதிரி வியர் பண்ணிட்டேன். ப்ளவுஸை விட இது நல்ல பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வியர் பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ளவுஸுமே வந்துட்டு இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணணும். இது என்ன கொடுமையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று உடம்பு வந்து ஏறிட்டே போகுது, இல்லைன்னா இறங்கிக்கிட்டே போகுது. நிறையா ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, அக்கா எப்படிக்கா வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனால் நீங்கள் யாருமே வந்து நம்ப மாட்டீங்க. அதனாலேயே வந்துட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறம் வந்து நான் ஒரு எத்தனை கிலோ வெயிட் லாஸ் ஆகியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி எல்லா திங்ஸையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி வேலையை ஆரம்பித்தா தான் எனக்கு ஏதோ வேலை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்ப நம்ம வந்து திங்ஸ் வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு திரும்ப அந்த காஞ்ச பாத்திரம் மேலே தண்ணி படும். அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர சர்ச்சிங் நடந்துச்சு இந்த ஒரு டூல்ஸுக்காக வேண்டி. அப்புறமா ஃபைனலாக அங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் 1000 முறை நான் தேடி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கிற இந்த ஒரு ஸ்டாண்ட் மிக்சருக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துட வேண்டியதான். என்னோடய பிஸ்னஸ்க்கு அப்புறம் இது வந்து பெருசாக நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, ஸோ பிள்ளைங்களுக்கு ஏதாவது கேக் செய்யணும் அப்படின்னா மட்டும்தான். கேக் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சகீம் குட்டிக்கிட்ட கேட்டேன், ஏன்டா தங்கம் கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. சுகர் கட்டு தான் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இப்போ செய்யறதில்ல, அதான் நானும் கேட்குறதில்ல அப்படின்ட்டு சொன்னான். இது தெரியாமல் போச்சே, அப்போ செஞ்சால் சாப்பிடுவியான்னு கேட்டேன். சாப்பிடுவேனே அப்படின்னா. சரி இனிமேல் ஹெல்த்தியாக உனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் எப்படி வந்து மாவு பேசுகிறோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து ஆயில் இல்லை பட்டர் அப்படி இல்லைன்னா கீ ஏதாவது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ சேர்த்துக்கிட்டேன் 1 ஸ்பூன் அளவுக்கு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கூட தான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி கேட்டாங்க அப்படின்னா, சப்பாத்தியே வந்து போட்டு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகாம, ஷாப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கிற திங்ஸே இன்னும் ஒரு டைம் வந்து வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து கோதுமை மாவு பாக்கெட்டா வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனா என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்ல சப்பாத்தி எல்லாருக்குமே பிடிக்கும். அத மதியத்தில குடுத்தாலும் சாப்பிடுவாங்க, நைட்ல குடுத்தாலும் சாப்பிடுவாங்க, காலையில குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால வந்து எல்லா நேரமும் குடுக்க முடியாது. பட் வந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி பிளான் பண்ணோம். ஆசைப்பட்டத சாப்பிட்ருவோம். எப்பவும் சண்டே அப்படின்னா பிரியாணி அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வெரைட்டியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். தேவையான அளவுக்கு வந்ததும் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவாக வந்து எனக்கு அது ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ரெசிபி தான் இது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் இப்படி வந்து செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி மாற்றி செய்யவே மாட்டீங்க. சரி, பில்டப்லாம் குறைச்சிட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் செல்லாக்கா உங்களோட ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஈஸினா ஈஸி மட்டும் இருக்கக்கூடாதுங்க, டேஸ்ட்டும் இருக்கணும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3 தக்காளி, அதாவது வெங்காயத்தை விட கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளியாக வந்து 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணதெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு குக்கர் தேவைப்படும். குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் வந்து தக்காளி எல்லாமே வந்து நான் ரொம்ப ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன். எதையுமே பார்த்து பார்த்து கட் பண்ணல. பெரிய பெரிய பீசஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாம் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக 2 பே லீஃப் சேர்த்துருக்கேன், 2 பட்டைத்துண்டு அண்ட் 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அண்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு இருக்குது என்கிட்ட, அது சேர்த்துருக்கேன். ஒன்று 3 வந்து காய்ஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இருந்துச்சு சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கரை தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதான். அடுப்பில் வச்சுட்டு 2 விசில்லேருந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள் வெயிட் பண்ணி. இங்கே மனுஷன் தான் சூடாகிறான் அப்படின்னு பார்த்தா, இவனுங்களுக்கு வந்து கேம் விளையாடும் போது மொபைல் சூடாகுதாமா. அதை வந்து அப்பப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கொண்டு போய் விளையாடுறானோ. இவனை என்ன செய்யறது நானுங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டீஸுக்கு வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னாக்கா. ஸோ ஃபைனலி நம்ம மாவும் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு கொஞ்சம் நேரம் ஊறி. ஸோ இந்த சைடு வந்து விசில் விடுறதுக்கு குக்கரை வச்சுட்டேன் இல்லையா, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். நைட்டுக்கு இல்லைனா மார்னிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட தான் மாவு போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் எடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுட்டு மேலே ஆயில் அப்படி இல்லைன்னா கீ அப்ளை பண்ணி ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுற நேரத்துக்கு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும்.
இந்த சைடு வந்துட்டு சப்பாத்தி அப்படியே வந்து வழட்ட ஆரம்பிச்சிட்டேன். வழட்ட வந்துட்டு அந்த சைடு சகீம் குட்டியை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். வரீங்களா வந்து கொஞ்சம் சப்பாத்தி சுட்டு கொடுங்களேன் அப்படின்ட்டு. இந்த 5, 6 சப்பாத்தியை சுடுறதுக்கு வந்து ஒரு ஆள் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்துட்டு என் கூட சேர்ந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பேசி சிரித்து அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு வந்து இதை நானே செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனாலுமே வந்துட்டு அவங்க செய்கிற சின்ன சின்ன சேட்டைகள், குறும்பு அண்ட் வந்து அவங்க பேசுகிறது அது எல்லாமே கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் பெரிய பிள்ளைங்களா ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம்லாம் கிடைக்குமானே தெரியாது. அதனாலேயே வந்து ஹெல்ப்பே வேணாம் அப்படின்னாலுமே ஹெல்ப் கேட்பேன். அப்படி தான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி சுட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆள் வந்துட்டு நல்ல மூடில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேம்மா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அந்த சைடு வந்து சப்பாத்தியெல்லாம் வழட்டி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து ஆற விடணும். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி ஒன்று ஒன்றா அவங்க வந்து சுட்டி எடுக்கும்போதும் ஒவ்வொரு வரலாறு சொல்லலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு அலம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. என்னெல்லாம் வந்து கையில் தெறிக்குதான், என்னம்மா இப்படி தெறிக்குது, இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது, அப்படி தானே நானும் ஒவ்வொரு நேரமும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நின்று சமைச்சிக்கொண்டேன். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து கண்ணாடி போடாமல் தான் வந்துட்டு நின்றுட்டுருந்தாங்க. அப்போ வந்து கையெல்லாம் தெரிக்கிற மாதிரி கண்ணுக்கிட்ட தெரிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும். அவன் தம்பிக்காரன் சொன்னான், உனக்கு தான் ஃபிக்ஸ் இருக்கேடா போட்டுக்கோ அப்படின்னா, ஆமாம்ல எடுத்துவாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே போட்டுக்கிட்டாங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு சமையல் அப்படிங்கிறது வந்து ஏதோ வேட்டு கிரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோடா சகீமு, ஹாஸ்டல்லாம் போனால் தேவைப்படும் உனக்கு அப்படின்ட்டு அப்பப்போ சொல்கிறது. ஒரு சுடு தண்ணி போடவாவது தெரிஞ்சுக்கோடா அப்படின்ட்டு. ஒன்றுமே தெரியாத குழந்தை அப்படின்னாக்கா அது வந்து எங்கள் வீட்டு சகீம் குட்டி தான். அடுப்பை எப்படி ஆன் பண்ணணும்னு கூட தெரியாது. சகில் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவான். எங்கள் சகீம் தான் என்ன பண்ணோம் அப்படின்றதே எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். அதனாலேயே வந்து சமைக்கும்போது அப்பப்போ கூப்பிட்டு இப்படி தான் பண்ணணும், பார்த்துக்கோம்பேன். பார்க்குறத விட சரி, எங்கள் சகீம் மாதிரி உங்கள் வீட்லேயும் பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எனக்குமே இப்போ யோசிச்சா கூட தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேலை காரியம் படிப்புன்ட்டு பிள்ளைங்க வெளியில் கிளம்பும்போது எப்படி விட்டுட்டு இருக்க போகிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதுதான் செல்லம் ப்ராக்டிக்கல், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் ஹபி அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால கூடயே வச்சுக்கணும்னு பார்க்குறத விட்டுட்டு, அவன் வெளியில் இருந்தாங்களும் அவன் கஷ்டப்படாத அளவுக்கு அவன் ஏதாவது அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 முட்டையாவது பொரிக்கிறதுக்கு சொல்லி கொடு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை அந்த மாதிரி தங்கியிருந்து. அதனால தான் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேசிக்கானதை சிலதெல்லாம் சொல்லி கொடு அப்படிம்பாங்க. அஸ் எ மதராக நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, சகீமு நீ எங்கே போறியோங்க நான் வந்துடுறேன்டா, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு மனநிலையில் தான் பார்த்திங்கன்னா என் ஹப்பியை வந்து அங்கே விட்டுட்டு நான் வந்து இவன் கூடயே இங்கே வந்தது. இப்போ கூட இந்த லீவில் சவுதி போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு தான் பார்த்தோம். பட் வந்துட்டு ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த கால் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த 4 இயர்ஸ் வந்து பெருசாக எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த 9th 10th 11th 12th ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்துன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி, ஃபைனலி நம்ம வந்து ரெசிபிக்கு வந்துடுவோம் இன்ஷால்லா. அதை அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்துட்டு குக்கரில் இருந்தது அப்படியே வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, அதில் இருந்த தண்ணி பால் அதெல்லாம் சேர்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரோட அந்த க்யூப்பை பார்த்த உடனே அவன் வந்து ஒரு விளையாட்டு புள்ளியாகவே மாறிட்டான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னா நல்லா இருக்குமா இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னா. சரி போதும் என்னோடய விசிலில் வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் விழுந்துற போது கையெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுமே அது கூட வந்து நான் பன்னீர் வந்து சேர்த்துட்டேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். அதனால் வந்து இதில் வந்து லைட்டாக மட்டும் சேர்த்துக்குவோம்.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே பொரியட்டும். இது வந்து கலர் மாறிடக்கூடாது. நமக்கு அந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் அது எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா அந்த செவன்னு அந்த சிகப்பு கலர்லேயே தான் இருக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. அதனால ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சகிம் வந்து அந்த பக்கம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த சைடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்துட்டு இந்த பன்னீர் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து அப்படியே சேர்த்துட்றேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். நம்ம எண்ணெய் சேர்த்து ரொம்ப நேரம் இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி அப்படி பண்ண தேவையில்லை. இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வந்துட்டு அப்படி கொதிக்கட்டும் அந்த பன்னீர் வேகிற வரைக்கும். ஸோ ஃபைனலி இதோட கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி எடுத்து அதை வந்து கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி அதையுமே உள்ளே சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து க்ரீம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது கூட சேர்த்துக்கோங்க. க்ரீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பால்லாம் சேர்த்துருக்கோம். பாதாம், பிஸ்தா, கசகசா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் வந்து க்ரீம் சேர்க்கணுன்னு கூட கிடையாது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இன்னுமே க்ரீமியாக அப்படி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் சேர்த்துட்டு அதோட வந்து இறக்கிட வேண்டியதான். ஃபைனலாக நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணும்போது ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹோட்டல் ஸ்டைலில் வேறு லெவலில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலாவை. அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஏதாவது குடிக்க வேணாமா? எங்கள் அத்தை வந்து இன்றைக்கி காலையில் வரும்போது எனக்கு கொஞ்சம் நொங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நொங்கு வந்து சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் உரிச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அலுப்பு. ஆனால் யாராவது உரிச்சி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நானே அப்படி தான். அம்மா வந்து அப்போல்லாம் உரிச்சி கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து உரிச்சி சாப்பிட்றதுக்கு அலுப்புப்படுறோம். நம்மள மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க இருக்கோம். ஆனால் சகீம் குட்டிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து உரிச்சி கொடுங்களேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து இதில் நொங்கு சர்பத்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு சாப்பிடும்போது நொங்கு சர்பத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஐஸ் வாட்டர் எல்லாமே வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நொங்கு வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி வந்து வாய்க்கு வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது போக மீதி ஒரு 5-6 பீசஸ் தான் வந்துட்டு மிச்சம் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு ஒரு நொங்கு சர்பத்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஆத்திர அவசரத்துக்கு தேடும் போது தான் ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக தான் இந்த இடத்துல தான் வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனாலுமே வந்துட்டு அந்த பிளெண்டரை வந்து காணும். மேலேயும் கிளியோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலி கிடச்சிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 5-6 பீஸ் நொங்கு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர், இது வந்து ஆப்ஷன் தான், ஒரு 3-4 ஸ்பூன் இருக்கும், அதை வந்து சேர்த்து அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 நொங்கை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 நொங்கை வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா போதும், நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு பல்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டியாக அங்கங்கே கடந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலி ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே குடிச்சிட்டு அதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம், குடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால என் பிள்ளைங்க நான் குடித்ததை சாப்பிடுவாங்க, அவங்க குடித்ததை நான் சாப்பிடுவேன். அப்படி தான் பார்த்திங்கன்னா வீடு இருக்கும் இல்லையா, அதனால தான் வாய் வச்சு குடிச்சிட்டு அப்படியே நான் அதுக்குள்ளே போட்டேன். மித்தபடி ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். அதுக்காக நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். இதை வந்து நாங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம், அதனால தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து உட்காந்தாச்சு. நல்லா மணக்க சூப்பராக வந்து நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பேன் வந்து நான் வாங்கும் போதே சகில் குட்டி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யணும் அப்படின்ட்டு. அதனாலேயே இந்த பேனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற பேனு அப்படின்ட்டு தோணும்.
அதுக்கப்புறம் சகிம் குட்டி வந்தாங்க. எங்கே என்னோடய சர்பத் அப்படின்ட்டு, ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எப்படி சப்பாத்தி வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னாக்கா, மார்னிங் வந்து நாள் ஆக்கின ரைஸ் வந்து நிறைய மீந்துருச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்போ வந்து அது கூட தயிர் சேர்த்து பிசைஞ்சு மோர் மிளகா வறுத்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குள்ளு குள்ளுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ ரைஸ் சாப்பிட்டுட்டதுனால அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் ரைஸ் வேணாம், சரி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சோம். அதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மெனு அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரைஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி லஞ்சுக்கு வந்து ரைஸ் இல்லாமல் சப்பாத்தி எடுப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க லைக் பண்ணி சாப்பிட்றத நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிடிச்சிருக்காடா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே. ஸோ அவ்வளோதான். அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு தேவைப்பட்டுச்சு அரைக்கிறதுக்கு. ஸோ அதை வாங்கிறதுக்கு அப்படியே கிளம்பி கடத்தூருக்கு வந்துட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்றைய நாள் இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு சாரீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கான விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நிறைய க்ரீன் ஹார்ட் கொடுங்க. அண்ட் வந்து லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.